இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்எஸ் வேர்டுல எப்படி நம்ம டேபிள் கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்ப நான் ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ, இப்படி தான் நம்மளுக்கு எம்எஸ் வேர்டு இருக்கும். இங்க இன்செர்ட்ன்னு இருக்குல்ல, இத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு டேபிள்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணா, உங்களுக்கு எத்தன ரோ வேணும், எத்தன காலம் வேணும்னு இங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுதா? நான் வந்து ஒரு 4x3 எடுத்துக்கிறேன். இத எடுத்துக்கிட்டா, நான் உங்களுக்கு இங்க வேற ஸ்டைல்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அந்த இத கிளிக் பண்ணோனே, உங்களுக்கு டேபிள கிளிக் பண்ணோனே, இங்க வந்து உங்களுக்கு ஸ்டைல்ஸ்லாம் டிஸ்ப்ளே ஆகும். டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸு. உங்களுக்கு எது வேணுமோ, அத வச்சுக்கலாம். இது வந்து நான் பர்ட்டிகுலர் எலமெண்ட்ட மட்டும் ஷேடோ கலர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்படின்னு பார்ப்போம். இங்க வந்து இந்த இத எனக்கு பிளாக் சாரி ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த இருக்கிற பாக்ஸ வந்து கிளிக் பண்ணிட்டு, இங்க உங்களுக்கு பெயிண்டிங் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, அத நீங்க இங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்டர். இதுக்கு பார்டரும் இப்ப இங்க பாருங்க டாப் பார்டர், பாட்டம் பார்டர், இங்க டாப் பார்டர், இந்த பார்டர் இங்க வருதா மேல? இது லெஃப்ட் பார்டர், இது ரைட் பார்டர். நோ பார்டர்னா இங்க ஒண்ணுமே இருக்காது அந்த பார்டர்ல. இது ஆல் பார்டர்னா உங்களுக்கு ஆல் இது சேமா இருக்கு. நான் வந்து இந்த இந்த ரோக்கு மட்டும் பார்டர் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இப்படிதான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணணும் எம்எஸ் வேர்டுல. தேங்க் யூ.